எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாகவே நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் வந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே என்று தான் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். வெகு சிலர் மட்டுமே ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்முடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் நீதி செய்கிறவர்களாய், நீதியில பிரியப்படுகிறவர்களாய், நியாயத்துல பிரியப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஒரு டைம் பாருங்க, நாங்க ஃபேமிலியா மதுரைக்கு போயிட்டு வரோம். என் மச்சனை கார் ஓட்டிட்டு இருக்காரு. 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டோல்கேட் வந்த புதுசில் அப்போல்லாம் அந்த கம்பு வந்து மறைக்கார். அப்படி ஸ்லோ பண்ணுற மாதிரி ஸ்லோ பண்ணிட்டு எடுத்து ஓடிட்டார். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், மாப்பிள்ள என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படி? அவர் சொல்கிறார், பொங்கத்தான் எல்லாம் கொள்ளை அடிக்கானுவேன், அதனால நம்ம ஒரு 50 ரூபா கொடுக்குறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் கேட்டேன், ஐயா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளையா, உங்கள் பார்வைக்கு 50 ரூபா கொடுக்காம போனால் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் தேவன் அதை பார்ப்பாரே அப்படின்னேன். அவர் சொன்னார், அதெல்லாம் கிடைக்கட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னார். அப்போ தான் நான் அவருக்கு சத்தியத்தை சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாது, நாம தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், நாம தான் சாட்சியாக இருக்கணும். நாமளே சாட்சி இழந்து போயிட்டோம்னா அப்போ இந்த உலகத்தில் யார் சாட்சியாக இருப்பா? அவன் பாவம் செய்கிறான், அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான் என்பதற்காக நான் நீதிமானாக இருக்கிறேனான் என் நீதியை விட்டு விலகக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறதுல சந்தோஷப்படுறாங்க. கடைக்காரன்ட்ட ஒரு ஜாமானை வாங்கிட்டு பைசா கொடுக்காம வந்துட்டோம், அதை பெரிய திறமை நினைக்கிறாங்க. நான் கூட்டத்தில் பணம் கொடுக்காம வந்துட்டேன், அவனுக்கு தெரியாம ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை, அநீதியில நீங்க சந்தோஷப்படக்கூடாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற தேவன், துன்மார்க்கத்தை வெறுக்கிற தேவன், துன்மார்க்கனை வெறுக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். அப்படி இருக்க நீங்க ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு உங்க வியாபாரத்துல ஏமாத்துனீங்கன்னா, உங்க தொழில்ல ஏமாத்துனீங்கன்னா, மற்ற மனிதர்களை ஏமாற்றுகிறவர்களா இருப்பீர்கள், அநியாயத்துல பிரியப்படுவீர்கள்னா கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்காது. தயவு செய்து இயேசுவின் நாமத்துல அன்பா சொல்றேன், நீங்களும் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர்களா இருக்கும். அப்பொழுது தேவ கிருபை உங்களை தாங்கி நடத்தும், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே உமது இரக்கத்தை காண்பித்தருளுவீராக. இப்பொழுதும் உமது பலத்த கரத்தில உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன். எவர்களெல்லாம் நீதி நியாயத்துல பிரியப்படாமல் துன்மார்க்கத்துல பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது மனம் திரும்புவார்களாக. அவர்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடுப்பீராக, சுத்த இருதயத்தை கொடுப்பீராக, தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலிருந்து மனம் திரும்பி அவர்களும் உம்மை போல நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்பட கிருபைத்தார். அதனால் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் தலைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you.